இந்தியா ஒரு யானை மாதிரி, அமெரிக்கா ஒரு எலி மாதிரி. யானை கிட்ட எலி மோதும் போது பாதிப்பு அப்படிங்கிறது அந்த எலிக்கு தான் அப்படின்னு அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்டே சொல்லி இருக்கிறாருங்க. அமெரிக்கா ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் நம்ம இந்தியாவை ஒரு யானை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அசுர வளர்ச்சியில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது வேர்ல்டுலயே ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட்டா இருக்குங்க. நம்ம கிட்ட மோதும் போது பாதிப்பு அமெரிக்காவுக்கும் இருக்கும் அப்படிங்கறத அமெரிக்கா மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் டாரிஃப் அப்படிங்கறது இந்தியாவுக்கு அதிகம் படுத்தி இருக்கிறாரு. அது இந்தியாவை பாதிக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக பாதிக்குங்க. நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பனியன் கம்பெனி கூட அந்த டாரிஃப் இன்கிரீஸ் அந்த 50% கண்டிப்பாக பாதிக்கும். இதற்கு மாற்று வழியாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவரின் தலைமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாடு எங்களோட நாடு தான் அப்படின்னு மற்ற எல்லா நாடுகளோட பிரச்சனைகளையும் மூக்கு நுழைக்கிறாங்க. அவருடைய பேச்சை கேட்டு அங்க இருக்கிறவங்க தலை சாய்க்கல அப்படின்னா டாரிஃப் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு வராரு. நிறைய நாடுகள் இந்த டாரிஃபுக்கு பயந்து தலை சாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்தியா கிட்டையும் அந்த பிரச்சனை வருதுங்க. ஆனா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்க எந்த தப்புமே பண்ணலையே, நாங்க ஏன் தலை சாயணும் அப்படின்னு இந்த டாரிஃப் பிரச்சனைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு பெரிய யூட்டர்ன் அடிச்சு மற்ற நாடுகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது நம்ம ஒரே மார்க்கெட்டை நம்பி இருக்காம பல நாடுகளோட பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப ஜப்பான், சைனா போன்ற நாடுகள்ல பயணத்தில் இருக்கிறாரு. பலவிதமான டீல்லையும் சைன் பண்ணியிருக்கிறாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தரையே நம்பி இல்லாம பல நாடுகளுக்கும் போய் நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேலையில இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப வேகமா இருக்காங்க. ரெண்டாவது, மேக் இன் இந்தியா. நமக்கு தேவையான பொருட்களை இப்ப நம்மளே தயாரிச்சுட்டு இருக்கிறவங்க இன்னும் அதை அதிகம் படுத்தணும். இந்தியாவுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். நம்ம மார்க்கெட்ல நம்ம பொருளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதுக்கு ஜிஎஸ்டில ஒரு சில மாற்றங்களை இந்தியன் கவர்மெண்ட் கூடிய விரைவில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நியூவா பிசினஸ் தொடங்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகைகள் எல்லாம் வழங்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய மார்க்கெட்டில் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியது கிடையாதுங்க, யாரையும் நம்பி இருக்க வேண்டியது கிடையாது. இந்த ஒரு பிரச்சனை சரியாக வரைக்கும் நம்மளுடைய கவர்மெண்டோட சேர்ந்து நம்மளும் ஒருங்கே பயணிப்போம், பல மாற்றங்களை கொண்டு வருவோம். இந்தியாவுடைய பொருட்களுக்கு இந்தியாவில் முக்கியத்துவம் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். ஜெய் ஹிந்த்.